எண்ணி பார்க்கவில்லை இப்படி ஒரு நாள் வரும் என்று. நினைத்து பார்க்கவில்லை இத்தகைய தருணம் இங்கனம் அமையும் என்று. இந்த மேடை எனக்கு புதிதல்ல, இந்த மேடையில் நான் பேசுவதும் புதிதல்ல. ஆனால் இன்று இந்த மேடை இங்கு நான் பேசுவது என்பது புதிது. ஏனென்றால் நான் எதிர்பார்க்காதது. ஆம், இன்று ஒரு அரசியல்வாதியாக, ஒரு மக்கள் பிரதிநிதியாக, ஒரு தொலைக்காட்சியின் நிறுவனராக, சமூக ஆர்வலராக இன்று நான் இருக்கின்றேன் என்றால் என்னை புடமிட்டது, உரமிட்டது, உருவாக்கியது இந்த கல்லூரிதான் என்பதை நான் உறுதியாக இறுதியிட்டு சொல்ல முடியும். பொதுவாக சொல்வார்கள், கல்லூரியில் சென்றால் கல்வி பயிலலாம். ஆனால் நம்முடைய இந்த ஜான்ஸ் கல்லூரி கல்வியை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் கற்றுக் கொடுத்தது. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு கண்டிப்பாக உறுதியாக சொல்லித் தந்தது இந்த கல்லூரி என்பதில் நான் பெருமிதம் அடைவேன். இன்று நான் நினைத்து பார்க்கின்றேன். உதாரணத்துக்காக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய சேல தந்தை அவர்கள் தொடக்கத்தில் தன்னுடைய உரையில் 2-3 திட்டங்களை நம் முன்பாக சொன்னார்கள். கல்லூரியில் இன்று பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்குவதாக இருக்கலாம், இன்னொன்று மிட் டே மீல்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மிட் டே மீல்ஸ் எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு திட்டமாக நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு வேளை நம்ம சாப்பிடாம இருக்கலாம், ஏன் 2 வேளை கூட நம்ம சாப்பிடாம இருக்கலாம், இருக்கணும்னு நினச்சா இருக்க முடியும். ஆனால் பசியோடு இருந்து நீங்கள் ஒரு வேளை சாப்பிடாம இருந்து பாருங்க, அப்போ அந்த பசியினுடைய வலி அருமை உங்களுக்கு தெரியும். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த மிட் டே மீல்ஸில் பயன்பெற்ற ஒரு மாணவன் நான். ஸோ அதனால தான் அந்த மிட் டே மீல்ஸை இப்போ இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்காக ஆசைப்பட்றேன். அப்படி பல்வேறு திட்டங்களை எந்தெந்த மாணவர்களுக்கு, அதாவது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரை பார்த்து விட்டுருவாங்க, ஆனால் ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் தன் பிள்ளை மூஞ்சியை பார்க்கும்போது இவன் சந்தோஷமாக இருக்கானா, இவன் வருத்தத்தில் இருக்கானா, இவன் ஏதாவது பிரச்சனையில் இருக்கானு சொல்லிட்டு பார்க்குற அம்மாவுக்கு தான் தெரியும். ஸோ அதே மாதிரி நான் இங்கே பயின்ற பொழுது எல்லா ஆசிரியர்களும் தெரியும் இயல்பாக நான் எப்படி இருப்பேன். இயல்புக்கு மாறாக நான் இருக்கிற நேரம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி என்னை பார்த்தே என்னுடைய பிரச்சனைகளை அறிந்து எனக்கு உடன் இருந்து ஒரு ஆதரவாளராக இருந்தவர்கள் இந்த ஜான்ஸ் குடும்பத்தை சார்ந்த ஆசிரியர்கள் என்று சொல்வதை விட என்னுடைய உறவுகள். எனவே அவர்கள் அத்தனை பேரையும் இத்தருணத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். இன்று ஒரு சமூகத்தில் ஒரு சிறந்த ஒரு மனிதனாக, எங்கு போனாலும் என்னை தெரியக்கூடிய ஒரு மனிதனாக நான் உருவாவதற்கு காரணம் இந்த ஜான்ஸ் காலேஜ் தான், ஜான்ஸ் குடும்பம் தான். ஸோ அதை நான் மீண்டும் மீண்டும் பெருமையாக இத்தருணத்தில் இங்கு சொல்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன்.